இளைஞரணி தம்பிமார்களும் தாய்மார்களும் வாகனத்திற்கு முன்புறமாக வருகை வந்து நம்முடைய சட்டப்பேரவையுடைய உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பெருமதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் இதோ வருகை வந்து விட்டார்கள். பெரியவர்களே, நம்முடைய தோழர்களினுடைய பதவி கழகத்தினுடைய செயலாளர் பசுபதி அவர்களும் வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார். மகத்தான வரவேற்பினை பெறுவதற்காகவும் நன்றியை தெரிவிப்பதற்காகவும் இதோ உங்கள் மத்தியிலே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எங்களின் பெருமதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் இதோ உங்களை நாடி வந்துவிட்டார்கள். பெரியவர்களே, இதோ உங்களுக்கெல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிப்பதற்காக வருகை தந்து விட்டார்கள். பெரியவர்களே, இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் தம்பி செந்தனை செல்வன் அவர்களும் இதோ வந்துவிட்டார்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் இதோ உங்களை நாடி நன்றியை தெரிவிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதை சொல்கின்ற அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தியவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மக்களுக்காக ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைத்தவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக நம்முடைய கோவையை பொறுத்தவரை 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பெரியார் அறிவுலகம், கோவை அவினாசி சாலையிலே GT நாயுடு பெயரிலே மேம்பாலம், செம்மொழி பூங்கா, மேற்கு புறவழிச்சாலை என பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய கோவை மாவட்டத்திற்கும் மாநகராட்சிக்கும் வழங்கியவர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நிச்சயமாக நம்முடைய கோவை மக்களும் மாநகராட்சி மக்களும் நன்றியுணர்வோடு வரக்கூடிய காலங்களிலும் மிக சிறப்பாக ஆதரவை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தெற்கு தொகுதியில் வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து, வெற்றிக்கு அயராது உழைத்த கழக நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 வணக்கம். இங்கே சிறப்பான வர அண்ணாவின் உழைத்து ஆதிக்கமற்ற சமுதாயத்தை கட்டுப்பாடோடு நாங்கள் பணியாற்றுவோம். நீங்கள் ஆவலோடு என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலாஜி அவர்கள் நன்றி கூற வந்துவிட்டார். இப்பொழுது நம்முடைய மாவட்ட செயலாளர் கொண்டவன் செல்வன் அவர்கள் நடந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு உதயசூரியன் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள நமது மேற்கொண்டத்தின் பொறுப்பாளர் என்னாலும் அமைச்சர் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நேரிலே வந்து வாக்களித்த பெருமக்களான உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் திரு பசுபதி அவர்களுக்கும், வட்டக்கழகத்தின் செயலாளர் திரு பார்த்திபன் அவர்களுக்கும், மாவட்ட உறுப்பினர் ஜெயபிரதா சீனிவாசன் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன் அவர்களுக்கும், மாவட்ட துணை செயலாளர்கள் திரு கோட்டையப்பா கல்பனா செந்தில் அவர்களுக்கும் மற்றும் வருகையில் சிறப்பித்துள்ள மாநில துணை செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், சிறப்பு வாய்ந்த பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு இந்த நடந்த தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாயகர் நம்ம திராவிட நாயகர் அவர்களின் ஆட்சியை நம்பி மீண்டும் உதயசூரியன் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற செய்தமைக்காக மாவட்ட கழகத்தின் சார்பாக முதற்கண் பெருவாரி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உறுதியாக மீண்டும் அவரின் ஆட்சி மலரும், அதற்கான அடுத்த கட்ட பணிகளை திராவிட முன்னேற்றம் செய்யும் என்று மீண்டும் உறுதியேற்று நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு செந்தில்பாலாஜி உள்ளிட்டார். நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்த கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடும் தோழமை இயக்கங்களுடைய ஆதரவோடும் போட்டியிட்ட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்த தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே,
பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பசுபதி அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களே, PL8 அன்பிற்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, கனகரத்னம் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, உமாராணி அவர்களே, அங்கப்பன் அவர்களே, முருகேசன் உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே, வாக்களித்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம் என பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு செம்மொழி பூங்கா, பெரியார் அறிவுலகம், அவினாசி சாலையில் GT நாயுடு மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை என பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவைக்கு வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய கோவை மாநகராட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1700 கிலோமீட்டர் அளவிற்கு புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு அதற்கான நிதிகளை தந்தவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நடந்து முடிந்த நம்முடைய சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய உங்கள் அனைவரது பாதங்களிலும் என்னுடைய நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உங்களோடு இருந்து இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றி தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிகளில் சிறப்பு கவனம் செலுத்துவோம் என்ற உறுதியை சொல்லி திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை நாம் இன்னும் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய காலங்களில் மாண்புமிகு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு கோவை மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டு வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாக்களிக்காத அன்பு சகோதரர்களுக்கும் அனைவருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் தெற்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுடைய நல்ல ஆசையோடும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சிக்கு உரையாற்றி இருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பசுபதி அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் அக்கா திருமதி ரங்கநாயகி அவர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் அக்கா சாந்தி முருகன் அவர்களே, நடைபெறுகின்ற இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் சிங்கை சந்துரு அவர்களே, வருகின்றிருக்கின்ற மொழிப்போர் தியாகி அண்ணன் செல்வராசு அவர்களே, PL8 உள்ளிட்ட வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு என பல்வேறு சிறப்பு திட்டங்களை 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு குறிப்பாக நம்முடைய கோவை மாநகராட்சியில் செம்மொழி பூங்கா, பெரியார் அறிவுலகம், அவினாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, கோவை மாநகராட்சியில் 5 ஆண்டுகளில் 8700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தளபதியுடைய ஆசையோடும் ஆதரவோடும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த உங்கள் அனைவரது பாதங்களிலும் நன்றி மலர்களை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து, இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்கள் இல்லத்தில் ஒருவனாக இருந்த உங்கள் சகோதரனாக இருந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய உங்கள் இல்லத்தில் ஒருவனாக இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட 11 வட்டக்கழகங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அங்கே பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அந்தந்த வட்டத்துக்குட்பட்ட கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து, தெற்கு தொகுதியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் வாக்களிக்காத அன்பு நண்பர்களுக்கும்
இந்த நேரத்தில் அனைவருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம். இங்கே சிறப்பான வரவேற்பு கொடுத்த நம்முடைய கழக நிர்வாகிகளுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார் கோவை தெற்கு தொகுதிய சட்டமன்ற உறுப்பினர் அறிவே கொண்டு அறிவே வாடா காட்டு மூஞ்சி காட்டு நல்லா காட்டு மொத்தம் மட்டும் வச்சுடுங்க. முன்னாடி அப்படியே முன்னாடி தமிழ்னா ஸ்ட்ரைட் லைன்ல இல்ல பக்கத்திலே வர இல்ல பரவாயில்ல. போட்டீங்களா மாமா கூட இன்ச்சிருவாங்க நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய நல்லாசியோடும் கோவை தெற்கு தொகுதி மக்களுடைய பேராதரவோடும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு கலந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, அன்பிற்குரிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பசுபதி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களே, அண்ணன் முருகன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் அன்பிற்குரிய அக்கா திருமதி ரங்கநாயகி அவர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் அக்கா சாந்தி முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய சண்முக சுந்தரம் அவர்களே, அன்பிற்குரிய குட்டி அவர்களே, முத்து அவர்களே, செந்தில் அவர்களே, BLA 2 BLC உள்ளிட்ட தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து, கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் அயராது உழைத்து இந்தியாவில் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை தந்தவர். நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு, குறிப்பாக கோவை மாநகராட்சிக்கு செம்மொழி பூங்கா, பெரியார் அறிவுலகம், அவினாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை என பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். மாண்பு கழகத்தினுடைய தலைவருடைய வழிகாட்டுதலோடு ஆசியோடு கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட பொழுது ஒரு மகத்தான ஆதரவை தந்து உதயசூரியன் சின்னத்திற்கு
வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து, வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத அன்பு சகோதரர்களுக்கும் சேர்ந்தே சட்டமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் முதல் தொகுதியாக, முதன்மை தொகுதியாக தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உங்கள் இல்லத்தில் ஒருவனாக இருந்து சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற தேர்தல் களத்திலே மிக சிறப்பாக பணியாற்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் என அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இங்கே சிறப்பான வரவேற்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார். தளபதியின் அன்பு தந்தை இதை சேர்ந்த பாலாஜி வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் வந்துவிட்டார். இப்பொழுது நம்முடைய மாவட்ட செயலாளர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கழக தலைவர் ஆணைக்கிணங்கவும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சிறுவரையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்று உங்களெல்லாம் சந்தித்து நேரில் நன்றி சொல்ல வேண்டும் என்று இங்கே வருகின்றுள்ள தெற்கு சட்டமன்ற உறுப்பினர், மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் அண்ணன் திரு பி. செந்தில் பாலாஜி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் திரு பசுபதி அவர்களே, மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் திரு மூமாச முருகன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் அக்கா திரு சாந்தி முருகன் அவர்களே, கோவை மாநகராட்சியின் மேயர் அக்கா திரு ரங்கநாயகர் அவர்களே, மற்றும் வருகின்ற சிறப்பித்துள்ள கோவை மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் கோட்டை அப்பாஸ், கல்பனா, செந்தில் உட்பட்ட அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடந்த இந்த தேர்தலிலே பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தேர்தலிலே நீங்க அண்ணனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தமைக்காக முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது பெரும் வளர்ச்சி பெற்ற கோவை மாவட்டத்தில் இந்த தெற்கு சட்டமன்றத்தில் மிக மிக அதிர்ஷ்டமான தொகுதியாக நம்ம அண்ணனே இங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. இன்னும் பல்வேறு வளர்ச்சிகள் தெற்கு சட்டமன்ற தொகுதி பெறப்போகுது. உறுதியா திராவிட மண்டல ஆட்சி அமையாவிட்டாலும் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ ஏற்கனவே எங்கிட்ட சொல்லிட்டாரு. ஒவ்வொரு வட்டத்திலையும் ஒரு ஆபீஸ் போடணும், மக்களை சந்திக்கணும், மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அலுவலகம் போட வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த வகையில் உறுதியா எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தும் பூர்த்தி செய்து உங்களெல்லாம் அடுத்த தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமையும் போது இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி மிக வளர்ச்சி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் கிடையாது. அந்த வகையில் வாக்களித்த மக்களுக்கு அனைவருக்குமே நேரில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உங்களிடத்திலே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நன்றி கூறி உரையாற்றுவார். நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியினுடைய வேட்பாளராக கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டு தோழமை இயக்கங்களுடைய ஆதரவோடும் கோவை தெற்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுடைய அன்பு உள்ளத்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றி பெறச் செய்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த கோவை தெற்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பசுபதி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் உதயகுமார் அவர்களே, அண்ணன் முருகன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் அக்கா சாந்தி முருகன் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் கேபிள் முத்து அவர்களே, BLA2 அன்பழகன் அவர்களே, கபிலன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, பால் செந்தில்குமார் அவர்களே, மயில்சாமி அவர்களே, தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மற்ற பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு சிறந்த அரசை கொடுத்து மகளிருக்கு தேவையான திட்டங்களையும் மாணவ செல்வங்களுக்கு இளைஞர்களுக்கு தேவையான திட்டங்களையும் மிக சிறப்பாக நிறைவேற்றினார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அதேபோல காலை உணவு திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள், இப்படிப்பட்ட திட்டங்களை தந்த நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு, குறிப்பாக நம்முடைய கோவை மாநகராட்சி பகுதியில் செம்மொழி பூங்கா, பெரியார் அறிவுலகம், அவினாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, கோவை மாநகராட்சியில் 8700 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், குடிநீர் திட்டங்கள் என
பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்தவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். திராவிட மாடல் அரசில் மக்கள் பயனடைந்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நன்றி கடனாக கோவை தெற்கு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கு, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காரர்கள் அனைவருக்குமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு உங்களோடு இருந்து இணைந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாவட்ட செயலர்கள் சுட்டிக்காட்டியதை போல 11 வட்டக்கழகங்களிலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு மக்கள் பணியாற்றக்கூடிய சூழலை உருவாக்கி மிக சிறந்த சட்டமன்ற தொகுதியாக கோவை தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உங்களோடு இருந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை சொல்லி வாக்களித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும், தேர்தல் பணியாற்றிய கழக நிர்வாகிகள், தோழமை இயக்க நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்த கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து, தேர்தல் களத்தில் பணியாற்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு சமர்ப்பித்து, சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சியிலே உரையாற்றி இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பசுபதி அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் சகோதரி ஜெயபிரதா தேவி அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும், அனைத்து BLA 2 BLC BDA உள்ளிட்ட தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்புக்கரங்கள் திட்டம் என பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை 5 ஆண்டுகளில் தந்து இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசை நடத்தியவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு செம்மொழி பூங்கா, பெரியார் அறிவுலகம், அவினாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை என பல்வேறு சிறப்பு திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கும் மாநகராட்சிக்கும் வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். நம்முடைய கழக தலைவருடைய ஆசையோடு, தோழமை இயக்கங்களுடைய ஆதரவோடு கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்று உங்களுடைய மகத்தான ஆதரவோடும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவரது பாதங்களிலும் நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து, நன்றி என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்கள் இல்லத்தில் ஒருவராக இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை சொல்லி, நம்முடைய மாவட்ட கழக செயலர் சுட்டிக்காட்டியதைப் போல தெற்கு தொகுதியினுடைய 11 வட்டக்கழகத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பான தொகுதியாக தெற்கு தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயம் பாடுபடுவேன் என்ற உறுதியை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து, வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
மாண்புமிகு தளபதியுடைய நல்ல ஆசியோடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடும் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு சின்னவருடைய வாழ்த்துக்களோடும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் தேவசீலன் அவர்களே, அண்ணன் பசுபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர் அக்கா முனியம்மாள் அவர்களே, மட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் பாலமுருகன் அவர்களே, ஹரிக்குமார் அவர்களே, அந்தோணியம்மாள் அவர்களே, அன்பிற்குரிய சீனிவாசன் அவர்களே, வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற உயர்ந்த நிலைக்கு தன்னுடைய உழைப்பால் தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் என பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை இந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் முதல் மாநிலம், மருத்துவத்தில் முதல் மாநிலம், தொழில்துறையில் முதல் மாநிலம் என்ற அனைத்து துறைகளிலும் இந்தியாவில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உயர்த்தியவர் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கோவைக்கு செம்மொழி பூங்கா, பெரியார் அறிவுலகம், அவினாசி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் 8700 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், கட்டிடப் பணிகள் என நிதிகளை தந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். இந்த கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு உங்களுடைய ஆதரவோடு உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்த உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் நன்றி மலர்களை பணிவன்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உங்கள் இல்லத்தில் ஒருவராக இருந்து நிச்சயமாக தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய சகோதரனாக இருந்து சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்து, தெற்கு தொகுதிக்குட்பட்ட 11 வட்ட கழகத்திலும் ஒவ்வொரு வட்டத்திலும் தனித்தனியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் திறக்கப்பட்டு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு வார்டுகளிலும் பகுதி மக்கள் அங்கேயே குறைகளை சொல்வதற்கான ஏற்பாடுகளை மிக விரைவில் நாங்கள் செய்து அலுவலகத்தை திறக்க இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வாக்களித்து வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.